ஃபிலிம் அண்ட் ஃபன் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தேர்தல் வாக்குறுதியை பற்றி விவாதிக்க வந்துள்ளார் குட்டி விஜய். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தாவேகாவில் வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சில கேள்விகள் உங்களோட கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து மாதம் 4000 ரூபா வந்து தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது உண்மையா? 100% உண்மைங்க. இல்லைங்க சந்தேகம் உங்களுக்கு? அப்போது உங்களுக்கு ஓட்டு போட்டால் எல்லாருக்குமே 4000 ரூபா உண்டுன்னு சொல்ல வரீங்க? என்ன சொல்கிறீங்கன்னு புரியலைங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருந்தால் நீங்கள் ஏன் தாவேக்கால் இருந்து புரியும்? சரிங்க சார், அதை விடுங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். என்னாச்சு சார்? உடம்பு சரியில்லை? தேர்தல் சுற்றுப்பயணமாக இருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. அதான் கழுத்தில் இவ்வளோ பெரிய துண்ணை மாட்டிட்டு எடுத்து சளி சிந்திர வேண்டியது. ஹலோ, இது புக் துடைக்கிற பழைய துணி இல்லைங்க, என் கட்சி கொடி. என்ன பேசுங்க நீங்கள்? ஓகே, ரிலாக்ஸ். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ப்ரைவேட் ஜாபில் 75% தமிழ் மக்களுக்கு வந்து வேலை வாங்கி தரதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது சாத்தியம் தாங்க. என் தளபதி சொல்கிறதா செய்வார், செய்கிறதா சொல்லுவார். இது ரஜினி பட டைலாகுங்க. உங்கள் தளபதி ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால நீங்களும் அதே மாதிரி பேசாதீங்க. என் தளபதி யார் ஃபேனு கிடையாதுங்க, அவர் வழி தனி வழிங்க. இதுவும் ரஜினி டைலாக். போதும் விடுங்க, அதான் வரலையே, எதுக்கு முக்கிட்டு ஃப்ரீயாக விடுங்க. தளபதி ரீசெண்டாக வாக்குறுதியில் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? என் தளபதி ஆல்ரெடி பண்ணிட்டார், தெரியல. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் லியோ படம் பார்த்தீங்களா இல்லையா? ஒரே ஷாட்டில் எல்லா ட்ரக்கையும் அழிச்சிடுவார். ஆமாம், கடைசியில் வந்து டிவிகேவும் மக்கள் நீதி மையமும் ஒன்றா சேர்ந்து ட்ரக் ஒழிப்பாங்க. ஏங்க என்ன சொல்ல வரீங்க? அட ஆமாங்க, தாவேக்காவும் மக்கள் நீதி மையமும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறோன்னு சொன்னாங்களே, அந்த படம் தானே? என்னங்க வளர்றீங்க? அட போங்க. கமல் வந்து விஜய்க்கு ஃபோன் அடித்து ட்ரக்ஸை ஒன்றா சேர்ந்து ஒழிக்கலாம் சொன்னாங்க. யார் கொடுங்க கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் வேணால் பாருங்கள், 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு திமுகவில் போய் இறஞ்சிட போகிறார். என் தளபதி மானஸ்தங்க. ஏற்கனவே ஒரு மானஸ்தன் ரிமோட் எடுத்து டிவி அடித்து உடைச்சிருக்காரு. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. அப்புறம் அவரே போயிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. சரி, அதை விடுங்க. உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வாழ்க தளபதி. வாழ்க திரிஷா. போடா விசில் வந்துடா பாரு. விசில் மாதிரி பேச என் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் படம் புரிஞ்சாங்க.